ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு சூப்பர் ரெசிபியோட வந்திருக்கேன். என்னன்னு பார்க்குறீங்களா? கீழ தூக்கி தூக்கி போடுற தோல வச்சு இன்னைக்கு நான் ஒரு துவையல் செய்ய போறேன். பீர்க்கங்காய் தோல் துவையல் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டு நல்லா உளுந்து பொரிஞ்சோனே அத எடுத்து வச்சுக்கோங்க. அதிலேயே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுவும் பொரிஞ்சோனே எடுத்து வச்சுக்கலாம் தனியா. நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். அது ஒரு 10 போல சின்ன வெங்காயத்த போட்டுக்கலாம். அத கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கணும். காரத்துக்கு நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். வரமிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு 2, 3 துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கணும். பீர்க்கங்காய் தோல் சீவி நான் ரெடியாக வச்சுருக்கேன். அது வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய் தோல் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா ட்ரை ஆகணும். இது நம்ம சட்னியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், துவையலாகவும் அரைச்சிக்கலாம். துவையல்னால் கொஞ்சம் கெட்டியாக அரைங்க. சட்னினா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தாளிப்பு போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு துவையல்னாலே புளி வச்சா தான் அது துவையல். சின்ன துண்டு புளி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் திருவி கொட்டியிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். துவையல் வந்து பீர்க்கங்காய் தோல் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் போடணும். அப்போ தான் அது ஸ்மெல் எதுவுமே வராமல் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பருப்பு எல்லாமே அதிலே கொட்டிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றாமல் ஒரு 2, 3 ஓட்டு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. சட்னிக்கு வேணால் தண்ணியாக அரைங்க, துவையல் மாதிரி சாப்பிட்ணுன்னா கெட்டியாக அரைங்க. இட்லிக்கு நான் இன்றைக்கி துவையல் மாதிரியே செஞ்சு சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்டு அது இட்லியோடு வச்சு சாப்பிட்டா கம கமன்னு 4 இட்லி இறங்குனா பார்த்துக்கோங்களேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.